தொன்மையான மொழி ஆதி மொழியே தமிழ் தான். இதையும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். சொல்றோம் நம்ம, ஆனா இதுக்கு சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணணும்ல. அதுக்கு ஒரு சான்று இருக்கு, கவனிக்கல. நான் ரொம்ப நாளா கழிச்சு தான் கண்டுபிடிச்சேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றி மூத்த குடி. மேடையில் எல்லாரும் பேசுறோம். இதை கிண்டல் பண்ணியே தமிழர்களும் கிண்டல் பண்ற தமிழர்களும் இருக்காங்க. கல் தோன்றிடுச்சு, மண்ணே தோன்றலன்னு சொல்றான். அப்புறம் மனுஷன் எப்படியா தோன்ற முடியும்னு கேட்டவன் தமிழன் தான். இதுல ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டா, இந்த 2 வரி தான் எல்லாருக்கும் தெரியும். இது 2 வரி வெண்பாவனுடைய இறுதி 2 வரிகள்ங்கிறது பல பேருக்கு தெரியாது. இந்த வெண்பா எங்கே வருதுங்கிறது தெரியாது பல பேருக்கு. சிற்பிக்கு தெரியும், காதருக்கு தெரியும், சின்னாவுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க இல்லாம வேற யாராவது சொல்ல மாட்டேன்னா மீரான்னு தமிழாசிரியர் மாதிரி இருக்கார். ஒருவேளை தமிழாசிரியர்லாம் போக பாக்கி யாராவது இது இந்த 2 வரிகள் எந்த நூல்ல வந்திருக்குங்கிறத சொல்ல முடியுமா? நீ தமிழாசிரியர், நீ சொல்லிட்டு தானே சொல்றேன். தமிழக என்னப்பா டிஎன்பிஎஸ்சி அவுட் பண்ண மாதிரி விட அவுட். சரி வா, வந்தீங்கல்ல, நீ மாட்டின. இப்போ முதல் 2 வரியை சொல்லு. மாட்டிக்கிட்டாங்க, தமிழாசிரியரே மாட்டிக்கிட்டேன். நான் இதுக்கும் 10 கோடி அனௌன்ஸ் பண்ணேன் சிலோன்லயே. முதல் 2 வரியை சொல்லு, 10 கோடி தர்றேன். தமிழாசிரியர்கள் இருந்தாங்க, தமிழறிஞர்கள்லாம் இருந்தாங்க, யாரும் சொல்லலை. இப்பதான் சொன்னேன், இதற்கு முன்னுள்ள 2 வரி தான் இந்த 2 வரிகளை விட சிறப்புடையவை. பெரிய விஷயம் அதில் இருக்கு. தவற விட்டாங்க, தமிழ் புலவர்களும் தவற விட்டாங்க, எல்லாரும் தவற விட்டாங்க. காரணம், தமிழ் மட்டும் படிச்சதுதான். பொய் அகல நாடும் புகழ் விளைத்தல் என் வியப்பாம். பொய்யகல நாடும் புகழ் விளைத்தல் என் வியப்பாம். வையகம் போர்த்த வயங்கு ஒளி நீர் கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழோடு முன் தோன்றி முத்தோடு. இதான் 2 வரி. இதுல என்ன சொல்றார்? 2 வரியில கூட ஒரு வரியில ஒரு பெரிய சரித்திரத்தை, பழைய லெஜண்ட், பழைய மித், நோவா பிரளயத்தை சொல்றாங்க. நோவா காலத்துல மிகப்பெரிய பிரளயம் ஏற்பட்டது. நீங்க படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு பாவங்கள் பண்ணாங்க மனுஷங்க பூரா. அவர் சொல்லி திருப்பி பார்த்தார் நோவாக்கு, யாரும் கேட்கல. இறைவன் தெரிஞ்சினார், இவங்க ஒன்றும் திருந்துற மாதிரி தெரியல, அழிச்சு விடணும். சரி நான் அழிச்சுடுறேன்பா, நீ ஒரு கப்பல் கட்டுனாரு. சொன்ன மாதிரியே பெரிய கப்பல் கட்டினார் அவர். அதில் முக்கியமாக நல்லவங்களெல்லாம் ஏற்றிக்கோ, உயிர்கள் எல்லாம் ஒரு 2 ஜோடி பொறுக்கி ஏற்றிக்கோ, நான் பெரிய பிரளயத்தை அனுப்புறேன்னாரு. அதே மாதிரி பெரிய பிரளயம், கடல் கொந்தளிச்சது, மழை பெஞ்சது, பூமியே மறைஞ்சு போச்சு, மலைகளும் மூழ்கி போய்விட்டன. பல நாள், 150 நாட்கள்னு பைபிளில் வருது. 150 நாள் எல்லாரும் காலி, க்ளோஸ். மனுஷன் இங்கிலீஷ் பறவைகள் பண்ண இல்லை, எதுவுமே இல்லை. அப்புறம் போய் இந்த ஒரு மலை உச்சியில போய் தங்கியது இந்த கப்பல் பேடை. அரராத் மலைங்கிறாங்க, இந்த மலை அந்த மலைங்கிறாங்க. அது எந்த மலையோ இங்கதான் கவனிக்கணும். அவர் என்ன சொல்றார் ஐயனாரினதனார்? பொய்யகல நாடும் புகழ் விளைத்தல் என்பியப்பாம். இந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழோடு அதுவரை பேசினான். மனுஷன் மண்ணே தோன்றல, மனுஷன் எப்படி தோன்றுவான், அவங்க இல வாழ எப்படி தோன்றும். அப்ப அந்த வாழோடு தோன்றிய மூத்த குடி ஒவ்வொரு நாளும் புகழ் விளைப்பதில் என்ன வியப்புன்னு கேட்கிறார் முதல்ல. ஏன்னு சொன்னா ரொம்ப மூத்த குடி அவங்க. பழைய ஆட்கள் எப்படிப்பட்டவங்க? பெரிய பிரளயத்தில் எல்லாரும் அழியும் போது தப்பித்தவர்கள். வையகம் போர்த்த வயங்கு ஒளி நீர். பூமி முழுவதும் போர்வை போர்த்துற மாதிரி நீர் மூழ்கி போர்த்தி வைத்து நீரில் எல்லாமே மூழ்கி விட்டார்கள்.
வயங்கு ஒரி நீர்ங்கிறார். பெரிய தண்ணீர்னா கடல். கை அகல, அது கொஞ்சம் கொஞ்சமா வற்ற. இப்பதான் பொருள் தெரியும். அந்த பொருள் தெரியாமே பேசிட்டு இருந்திருக்காங்க மேடையில். இப்ப நீர் மலை அளவுக்கு மூழ்கி இருந்துச்சுன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கதையை சொல்றேன், புரியுதுல்ல? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப தண்ணீர் வத்துது, மலையும் மூழ்கி போச்சு. தண்ணி வத்துனா முதல்ல எது தெரியும்? அதான் ஐயா சொல்றேன். கல்னா மலைன்னு அர்த்தம். கல் தோன்றி மண் தோன்றலை. ஏன்னா மலையிலே இறங்கிட்டான். அப்படி இறங்கினவன் யாருடான்னு சொன்னா, கல் தோன்றி முன் தங்கியான தமிழன்னு சொல்றான். ஏன்னா இதுதான் விஷயம். அதான் நம்ம முன்னே சொல்லியிருந்தா இன்னைக்கு உலகம் காலடியில் கீழே விழுந்தவன் காலடியிலோ உடுந்து கிடக்கிறான், அடி வாங்குறான், எல்லாம் பண்றான். எவ்வளவு பெரிய வியப்புக்குரிய விஷயம் அது. உண்மை நடந்தது அதுதான். குமரி கண்டத்திலே தான் மனிதர்கள் முதலில் தோன்றி வாழ்ந்தார்கள். எல்லா ஆராய்ச்சிக்கும் ஒத்துக்கிறோம். அப்படி தோன்றி வாழ்ந்த இனம் எது? அது தமிழ் பேசிய ஒரு குடி. அப்ப இதே தமிழ் தான் இருந்ததா? இல்லைங்கிறதுக்கு நான் மாத்தி இப்ப சொல்லிட்டேன். ஏதோ ஒரு மொழி பேசியிருக்கிறான், ஆதி மொழி, அதிலிருந்து உருவானது தமிழ். அதிலிருந்து வேற செவ்வியல் மொழிகள் கிடைச்சிருக்கலாம். இன்னும் அரபிக்கும் தமிழுக்கும் அவ்வளவு ஒற்றுமை இருக்கு. அது தனி பேச்சு, அது ஒரு மணி நேரம் பேசலாம். அவ்வளவு ஒற்றுமை இருக்கு. எழுத்துக்கள் ஒற்றுமை இருக்கு. ஒரு சொல் அனைத்து மொழிகள்